OnePlus 11 பேக் கேமரா கிளாஸ் வந்து வைடாக இருக்கனால அது கீழே போட்டால் சீக்கிரம் உடையிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக அதுக்குன்னு ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஸோ அந்த டெம்பர் கிளாஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண பிறகு கேமராடைய குவாலிட்டி வந்து கம்மியாகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே 2 செட் டெம்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெட் வைப்பை ஓப்பன் பண்ணி கேமரா கிளாஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ட்ரை வைப்பை எடுத்து மேலே ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ட்ரை வைப்பை வச்சு க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸை எடுத்து அதில் இருக்கிற ஸ்டிக்கரை உரித்து நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த டெம்பர் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட்டில் கிட்ட வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைமரி கேமரா வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க வந்து எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து டவுன் ஆகக்கூடாது, ஆனால் வந்து கிளாஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஹோலை வந்து கரெக்டாக ப்ரைமரி கேமராவுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமராவுடைய குவாலிட்டி வந்து சுத்தமாகவே கம்மியாகாது. இந்த வீடியோவில் நான் வந்து அந்த ஹோல் வந்து கரெக்டாக ஃப்ளாஷ் லைட் கிட்ட வர மாதிரியாக வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த டெம்பர் கிளாஸ் வந்து கேமரா ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். அப்போ வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண பிறகு கரெக்டாக டச் ஆகாமல் 2 கையில் பிடிச்சிக்கோங்க. 2 கையில் பிடிச்சிட்டு கரெக்டாக ப்ளேஸில் வச்சுட்டு சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒட்டிகிட்ருக்கு. இப்போ சுற்றி வந்து ஏர் கேப் வந்து வந்திருக்கு. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து எடுக்க பார்க்கலாம். இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெம்பர் கிளாஸ் வந்து இது வந்து பிளாஸ்டிக் டைப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்ரிலிக் ஷீட் மாதிரியே வந்து இருக்குது. அதனால் அது வந்து நான் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிட்டேன். பெண்ட் பண்ணனால ஏர் கேப் வந்து விழுந்திருக்கு. இது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக பெண்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து ஸ்ட்ரைட்டாக டெம்பராகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஏர் கேப்பெல்லாம் வந்து வராது. ஸோ நீங்கள் ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க. இப்போது கேமராவுடைய குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு எவ்ரிடே பேட்ரி வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட குவாலிட்டி வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து சுத்தமாக கம்மியாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹோல் வருதில்ல, நான் வந்து ஃப்ளாஷ் லைட் கிட்ட அந்த ஹோல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரைமரி கேமரா கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி அப்படியே இருக்கும். கிளாஸுக்கும் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அதுவும் இல்லை, அதை விட நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், கேமரா கரெக்டாக கேமரா கிட்ட வந்து அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.